இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் வந்து சுவர்கள் வந்து அது வண்ணம் தீட்டப்படாத சுவர்களாக இருக்குது பாருங்கள். அந்த வீட்டில் வந்து பார்த்ததுக்கு வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதாவது நாங்கள் வந்து தென்னை ஓலையில் இது மாதிரி கீத்து பண்ணி ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடுகள்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகி வீடுகள்லாம் மாறிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கவும் எனக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வருது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊரில் தென்னை மரத்தில் அந்த கீத்து செஞ்சு கூரை அமைப்போம். இவங்க ஏதோ இந்த குச்சி மாதிரி வச்சுருக்காங்கங்க. இது எப்படி, எனக்கு இதோட பேர் என்னன்னு தெரில, நான் விசாரித்து சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்கள் உள்ள வீட்டில் யார் வீட்டுக்கு வேணாலும் போயிட்டு அடுப்படி வரையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அதையும் நம்ம வந்து நிறைவேற்றி காட்டியாச்சு. ஸோ இது வந்து அவங்களோட கிச்சன். சும்மா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய கிச்சன் தான் இது. இதுதாங்க இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது மரத்து மேலே வச்சிருக்காங்க, பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இப்போ என்ன சீன் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல உட்காந்துட்டு இது கொஞ்சம் தரைமட்டத்துலேருந்து மேலே இருக்கு. ஸோ அப்படியே பார்த்து இந்த இடத்த பார்த்து ரசிக்கலாங்க. இந்த சைடு பின்னாடி சைடு எல்லாமே வந்து பாலைவனம் தான். நம்ம வெயில்லாம் இப்போ வந்து வெயில் பயங்கரமாக இருக்குது, நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல அப்படியே மண்ணெல்லாம் போட்டு வச்சு நம்ம மொழிகள் இருக்காங்க. நம்ம வீட்டில் அந்த ஆட்டி விட்டுறாதீங்கடா டேய். இவங்கள்ட்ட கேட்டாங்க, எதனால இந்த மாதிரி சமைக்கிற ஐட்டம்லாம் ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி வச்சு கட்டி மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அது இவங்க வீட்டில் மட்டும் இல்லையா, பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமைக்கிற பொருளை ஒரு தனியாக ஒன்று கட்டி இந்த மாதிரி உள்ளதான் வச்சு வச்சுருப்பாங்களாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி வச்சுருப்பாங்களாம். இது இவங்களோட நியம், அதாவது விதிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லார் வீட்லேயுமே இப்படி தானா. எனக்கு வந்து தொண்டை கட்டியிருக்கிறதுனால என்னோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பாலைவனத்தில் ஒரு கிராமத்தை நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அடுத்து என்னோட பிளான் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு கிராமத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிராமம் எப்படிப்பட்ட கிராமம் தெரியுமா, ரொம்பவே ஒரு பழமையான கிராமம். அதாவது ராஜஸ்தானில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்கள்லாம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அதே மாதிரியான கிராமத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ராஜஸ்தான் பிளாக் எல்லாம் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் இதே மாதிரி காமிச்சிருப்பேன். அந்த கூடி சைடெல்லாம் போய் காமிச்சிருப்பேன். ஒரு பழமையான வில்லேஜ், பாலைவனத்தில் அந்த கிராம மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி லைஃப் வந்து சர்வை பண்ணுறாங்க, வாட்டர் தண்ணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காதவங்க இப்போ இல்லை, அது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கிராமத்துக்கு நான் போகிறேன்ல, அப்போ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் பெட்ரோல் பம்புக்கு எப்படி வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பாதி வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாயிருச்சு. அந்த கிராமத்துக்கு நான் வந்து ஜேர்னியை வந்து நேற்று ஈவினிங்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பெட்ரோல் பம்பில் இந்த அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணே ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்கே நான் வந்து ஸ்டே பண்ணிக்கலாமா, ஏன்னா இதுக்கப்புறம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாயிரும், ஸோ என்னால் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, பொதுவாக நாங்கள் வந்து யாரையுமே இங்கே பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ண விடுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட பிரச்சனையெல்லாம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவங்களும் ஓகே சொன்னாங்க. ஸோ அப்படி டென்ட் போட்டது தான் நம்ம இங்கே. டெண்டெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இருக்கேங்க. அவ்வளோதான், எல்லா வேலையுமே முடிஞ்சு. ஸோ டெண்டை மடித்து வச்சுட்டு நேராக வந்து நம்ம அந்த கிராமத்துக்கு போக வேண்டியதான். ஸோ நைட்டு டென்ட்டு போட போகும்போது ஈஸியாக போட்டாச்சு. ஆனால் காலையில் இந்த டெண்டை மடித்து ஃபோல்டு பண்ணி அதாவது பேக் பண்ணுறது இருக்குது பாருங்கள், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவலியான வேலை, அதாவது அலுப்பான வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க பெட்ரோல் பம்பில் வேலை பார்க்குறவங்க நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கம்பியெல்லாம் மடக்கி வைக்கிறதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து டெண்டெல்லாம் ஃபோல்டு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவங்ககிட்டயே நான் வந்து அந்த கிராமத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டேன். நம்ம போகக்கூடிய கிராமம் வந்து எப்படிப்பட்ட கிராமம், ஸோ அங்கே வந்து பஸ் எல்லாம் போகுமா, ப்ளஸ் அப்படி அதாவது லிஃப்ட் கேட்டு போகிறதா இருந்தால் பைக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, லிஃப்ட் கேட்டு போகாதீங்க, பஸ் வந்துச்சுன்னா பஸ்ஸில் போங்க, ஏன்னா வந்து பைக்கு வந்து அங்கே அப்பப்போ தான் போகும், ரொம்ப ரூரலான வில்லேஜ் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு தான் போகிறோம், எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ இப்போ வந்து டென்ட்டெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்தது அப்படின்னா நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு நேராக வந்து இந்த கிராமத்துக்கு கிளம்பி போகிறேன். ஸோ கைஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் பம்ப் அங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா பெட்ரோல் பம்பு. ஸோ அங்கேருந்து நான் மறுபடியும் இந்த ஹைவேக்கு வந்துட்டேன். பக்கத்தில் தான் ஹைவே. இங்கேருந்து நம்ம 120 கிலோமீட்டர் லிஃப்ட் கேட்கணும். எப்படி லிஃப்ட் கேட்டு போகிறோன்னு தெரில, ஏன்னா எல்லாருமே அதிகம் வந்து லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் சிரமம் தான் லிஃப்ட் கிடைக்கிறது. இருந்தாலும் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அந்த ஹைவேக்கு போகிறேன். ஸோ ஒருத்தவங்க வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காங்கங்க, கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் போகிறதுக்கு. ஸோ இவங்க கூட நம்ம வந்து போயிடலாம். சலோ பையா, பாய் பாய் பாய். ஸோ கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நம்ம வந்து வந்தாச்சு. பாய் பையா. எந்த வாகனமே நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க, அதனால நான் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். பார்ப்போம். ஸோ இவங்க வராங்க 2 व्हीलर में. सर आ सकता है क्या? उधर मैं देशनोक तक जा रहा हूँ, छोड़ सकते हो क्या देशनोक तक?
தேஸ்னோ. ஓகே ஓகே. ஸோ கைஸ் அடுத்த லிஃப்ட் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து தேஸ்னோக்கு வரையும் போகிறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம இங்கேருந்து தேஸ்னோக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நாத்தூஷார் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். இப்போ நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்க இடம் ரொம்பவே ஒரு அருமையான இடம். இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா மெய் மறந்து போயிடுவீங்க. காட்டட்டா வாங்க அப்படியே. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது இந்த முள்ளு மரத்தில் வீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கீழே வந்து ஏணி போட்டு மேலே வீடு செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் நிறைய சின்ன சின்ன இந்த ராஜஸ்தானி ரீல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட நம்ம தமிழில் நேராகவே வந்து காட்டுறேன் வாங்க. ஸோ வாங்க மேலே ஏறி பார்க்கலாம். தோஸ்து ஏன் பேஜா. ஸோ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, காசு கொடுத்தாதான் உன்னை மேலே ஏற விடுவேன் அப்படிங்கிறான். இவன் அப்படியே இந்த நம்ம மீன் குஞ்சு அமுக்கிற மாதிரி தலையை அமுக்கி நசுக்கி போட்டால் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். இருறா உன்னை வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துக்கிறேன். ஏய் நல்ல வேலை. வாங்க ஏறலாம். 1 2 3 ஏய் தள்ளி விட்டுறாதடா. 4 5 6. வாவ் இங்கே பாருங்கங்க. ஐயோ ஸ்லிப் ஆகுதுங்க. அப்பா இங்கே பாருங்கங்க வந்துட்டேங்க. இதுதாங்க இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது மரத்து மேலே வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இப்போ என்ன சீன் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல உட்காந்துட்டு இது கொஞ்சம் தரைமட்டத்துலேருந்து மேலே இருக்கு. ஸோ பார்த்து அப்படியே பார்த்து இந்த இடத்த பார்த்து ரசிக்கலாங்க. இந்த சைடு பின்னாடி சைடு எல்லாமே வந்து பாலைவனம் தான். நம்ம வெயில்லாம் இப்போ வந்து வெயில் பயங்கரமாக இருக்கு. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல அப்படியே மண்ணெல்லாம் போட்டு வச்சு நம்ம மொழிகள் இருக்காங்க. நம்ம வீட்டில் அந்த ஏய் ஆட்டி விட்டுறாதீங்கடா டேய் பயங்கரமாக இருக்குது. நான் உள்ற வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே கேமரா உள்ற எடுத்துகிட்டு வரட்டா? இப்போ வாங்க இந்த வீட்டை காமிக்கிறேன். உள்ற எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாகவே இது வந்து மரம். நான் மரத்து மேலே நிற்கிறேன். வீடுன்னு சொல்கிறதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து மரத்து மேலே வீடு. கீழே எப்படி வச்சுருக்காங்கன்னா அந்த மண்ணு போட்டு மொழிக்கிருக்காங்க. இதில் எல்லாம் படுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பெட்ஷீட்லாம் கிடக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க வந்து புதுசாக யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ வந்து பல ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஜன்னல் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டில். இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நிற்க வேணாம். அந்த பையன் வந்து ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்கான், கேட்க மாட்டேங்கிறான் சொன்னான். இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே கீழே இறங்கலாம். நல்லா ஒரு நேச்சராக இருக்குது இந்த இடம். வாங்க அப்படியே மெதுவாக கீழே இறங்குறேன். காற்றடிச்சிச்சின்னா அந்த வீடு வந்து கீழே விழுந்துடும். ஆனால் அதுக்காக இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டே கம்பி கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஊரில் இந்த கரண்ட்டுலாம் போஸ்ட் மரத்துக்கெல்லாம் கொடுப்பாங்களோ ஸ்டே கம்பி மாதிரி, அது மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு காற்றடிச்சாலும் இந்த வீடு வந்து கீழே சாயாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து மரத்தாலே ஆனது. கீழே வந்து மரத்துலேயே மேலே வந்து அதை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. அதனால் விழுகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இல்லை. இன்னும் நிறைய இந்த கிராமத்தை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். பக்கத்தில் அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, நான் காமிக்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரூரல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி ஒரு வீடெல்லாம் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த வீட்டில் நம்ம வந்து பர்மிஷன் கேட்டு பார்ப்போம். அப்படி விட்டாங்க அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். வாங்க அப்படியே இன்னும் நான் வந்து கீழே வந்து காமிக்கிறேன். ஸோ கீழே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படிங்க இருந்தது வீடு? மரத்தாலான வீடு நல்லா இருந்ததா? ஏன்னா நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த வீடை. எனக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ நானும் மேலெல்லாம் ஏறி வந்திருந்தேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ராஜஸ்தானில் நிறைய இடம் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. நம்ம வந்து இப்போ ரூரல் வில்லேஜ் ஃபுல்லாக வந்து வில்லேஜ் சைடு வந்தாச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக வந்து பாலைவனம் தான். தெரியுதா? இங்கே வந்து பாருங்கள் எப்படி மணல் இருக்குன்னு. அதே மாதிரி வீடு வந்து ரொம்ப கிட்டலாம் இருக்காது, ரொம்ப தூரத்தில் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு இன்னும் நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க காமிக்கிறேன். அதே மாதிரி அங்கெல்லாம் வீடு தெரியுது பாருங்கள். அங்கே தெரியுதுல வீடு எல்லாமே அந்த குடிசை வீடு. நம்ம வந்து மான் வந்து நிறைய இடத்துல காட்டியிருந்தோம், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து எப்படி கையில் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் மான் குட்டியை. ஏன்னா இங்கே வந்து மான் வந்து மானாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆடு மாடு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் ஒரு அதாவது ஒரு உறவினர் மாதிரி வந்து வளர்ப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய மான் இருக்குது, வாங்க அப்படியே காட்டுறேன். அதாவது மாடுலேயே மொத்தம் 4 வகையான மாடு இருக்குது. நீங்கள்
இது வந்து நீல் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீல்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முகத்தை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த மாட்டுக்கும் ஒரு கால் கிடையாது. இது வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாடு. அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் போயிடுச்சு இந்த மாட்டுக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல எடுத்தாந்து வச்சு இந்த மாட்டை வந்து பராமரித்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாட்டுக்கும் பாருங்கள், அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அந்த காலை வந்து அந்த காயம் பட்டுக்கு பாருங்கள். இப்போ இங்கேருந்து நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். நம்ம இந்த ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கண்டென்ட் எங்கே திரும்பினாலும் கண்டென்ட் கிடைக்கும். என்ன ஒன்று என்னால் பேச முடியல, தொண்டை கட்டிக்கிச்சு, அவ்வளோதான். சரி, ஸோ கேஸ் என்னாச்சு அப்படின்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ நாங்களும் ஒரு கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டருக்கு தூரத்தை தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் இங்கே வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது பஞ்சர்னு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா பஞ்சர் ஓட்டுறதுக்கு இங்கே கடை வந்து கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டரை தாண்டி போகணும். ஸோ இவங்க என்னென்னா அந்த பஞ்சர் ஆனதில் அப்படியே வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. அங்கிட்டு பஜாருக்கு போயிட்டு ஒரு 10-15 கிலோமீட்டரில் பஜார் இருக்கான், அது வரையும் போயிட்டு அங்கேருந்து வண்டி அனுப்புகிறேங்கிறாங்க எங்களுக்கு. அப்பா பயங்கர வெயிலுங்க அது, என்ன கிராமம் இது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம அங்கே வண்டி பஞ்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம்ல, அதுக்கப்புறம் வண்டியை வந்து பஞ்சர் ஓட்டிட்டு இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் நீங்கள் வந்து பார்க்காத இடமா இருக்கும். அதாவது வீடியோவில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் வந்து ராஜஸ்தானியில் உள்ள அந்த யூடியூபர் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த மாதிரி வீடியோ போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்த தான் நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா இவனுங்க தான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். இவனுக்கு தான் வந்து ஊராக நான் வந்து வா நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்கானுங்க. வாங்க இப்போ போகலாமா? இந்த வண்டியில் தான் 3 பேரும் போகிறோம். ஒரு 25-30 கிலோமீட்டர் போகணும். எப்படி போகிறேன்னு தெரில. சரி, வெயில் தாங்க மண்டையை பொழக்குது. நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம். ஸோ ஏப்ரல் மிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குது. இன்னும் அடுத்த மாதம்லாம் இங்கெல்லாம் வந்து தலையே காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது நடு பாலைவனத்தில். நாங்கள் 3 பேரும் பைக்கில் வந்தோம்ல, அதில் ஒருத்தன் பைக்கை கொண்டா பார்க்கிங் பண்ணி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஏன்னா இந்த இடத்துல நிறைய சேஃப்டி எல்லாம் கிடையாதான். பைக்கை வந்து நிறைய பேர் திருடிட்டுலாம் போயிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஏரியா தானே அது. ஸோ அதனால் அவன் போயிருக்கான். இன்னொருத்தன் வந்து அந்த வீட்டில் போயிட்டு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கான். முன்னாடி நம்ம கூடியிலலாம் இந்த மாதிரி கிராமத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஏன்னா அங்கே உள்ள கிராமம் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரா கண்டென்ட்டை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னோடய வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கான்டென்ட்டை வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். ஸோ வாங்க அப்படியே நடந்து போகலாம். நிறைய வீடு இருக்குங்க. இங்கே உள்ள வீடுகள்லாம் ரொம்ப ஒரு அழகான வீடுகளாக, அதாவது எப்படி நம்ம கூடியில் பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஒரு பாலைவனமாக இருக்குன்னு. ஸோ அங்கே நிறைய ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இங்கே என் ஃப்ரெண்டு வந்து அங்கே நின்றுட்டுருக்கான். இங்கே நிறைய வந்து திருடெல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைக்கு நிப்பாட்டி வச்சுருந்தா பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு ஏரியாவும் அது. ஆனால் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் கூப்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து தனியாக வர்றது கொஞ்சம் சேஃப்டி கிடையாது. நம்ம நிறைய இடத்துக்கு தனியாக போயிருக்கோம், இருந்தாலும் அதெல்லாம் வந்து எப்படின்னா நிறைய ஆட்கள் இருக்கிற ஏரியா. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்டர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ஏரியாவில். அதனால வந்து ஆர்மிக்காரங்க வந்து நிறைய பேர் நிற்பாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஒரு ஐசோலேட்டடாக ஒரு தனியாக இருக்குது இந்த ஏரியா. இங்கே பாருங்கள், அங்கே உள்ள வீடெல்லாம் பார்த்தீங்களா? அந்த பாலைவனம் இங்கே பாருங்கள், பாலைவனத்துக்கு முன்னாடி வீடு. ஒரு தனிமையாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. हाँ भैया आ गया. हाँ अभी इधर से ही जाना है, चलो चलते हैं. ஸோ அவனும் பைக்கை எடுத்துகிட்டு முன்னாடி எங்கிட்ட வந்துட்டான். இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து பைக்கும் போகாதுங்க, அப்படியே ஸ்லிப் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக வந்து மணலாக இருக்குல்ல. இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம்லாம் அந்த இடத்துல இருக்கிறது ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வெயில் போடுங்க. நார்மலாக நம்ம ஊர்லேயே நீங்கள்லாம் வந்து மே மாதம் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஃபீல் பண்ணுவீங்க, ஓ மே மாதம் இங்கே இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த ராஜஸ்தான் பாலைவனத்தில் எந்த அளவுக்கு வெயில் இருக்கும் அப்படின்னு. ஒரு ரோடு கிடையாது, எதுவும் கிடையாது. அங்கே ஒரு அக்கா நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அந்த அக்காட்ட கேட்டோம் அவங்க வீடெல்லாம் காமிக்க முடியுமா அப்படின்னு. இருங்க வெயிட் பண்ணுங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிருக்காங்க, அவங்க வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க வீடெல்லாம் இங்கே பாருங்களேன், எப்படி ஒரு குடிசை வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளெல்லாம் போய் பார்க்கலாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் வந்து பர்மிஷன் கேட்கணும். நம்ம பர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து உள்ளே போக முடியாது. எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகான ஒரு வீடு மாதிரி தெரியுது. இங்கே பாருங்களேன், அந்த இவங்களோட அந்த பவுண்ட்ரி எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி ராஜஸ்தானில் எப்படி அவங்களோட பவுண்ட்ரி, அதாவது காம்பவுண்டை வந்து அமைப்பாங்க அப்படின்னு.
சும்மா அந்த குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை வச்சு அடைச்சிருக்காங்க. வீடு உள்ள அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு நிமிஷம் நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம பர்மிஷன் கேட்டுக்குவோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜா சக்தே. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்கள் வீடு. வாவ், ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா எதுவும் சிங்கிள் ஃபேமிலிக்கு வந்து இத்தனை வீடு கட்ட மாட்டாங்க. பாருங்க, 1 2 3 4 5 வீடு இருக்குது. அதான் ஏதோ ஃபேமிலி கூட ஒரு மொத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதான் அவங்களோட இந்த வீடு மொத்தமாக. அதே மாதிரி இந்த பாலைவனத்தில் இவங்களோட அந்த பவுண்ட்ரி வந்து கணக்கே கிடையாதான். சும்மா இவங்க வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி இவங்களோட எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களா வந்து கணக்கு வச்சுக்கிறது தானா. இந்த வீடுகளை பார்க்கும்போது எனக்கு எங்கள் ஊரில் எங்கள் அம்மாயி வீடெல்லாம் இது மாதிரி தான் இருக்கும். அதாவது நாங்கள் வந்து தென்னை ஓலையில் இது மாதிரி கீத்து பண்ணி ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடுகள்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகி வீடுகள்லாம் மாறிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கவும் எனக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வருது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊரில் தென்னை மரத்தில் அந்த கீத்து செஞ்சு கூரை அமைப்போம். இவங்க ஏதோ அந்த குச்சி மாதிரி வச்சுருக்காங்கங்க. இது எப்படி, எனக்கு இதோட பேர் என்னன்னு தெரில, நான் விசாரித்து சொல்கிறேன். அதாவது நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வீட்டுக்கு உள்ளேயும் பக்கத்துலேயும் வந்தாச்சு, யாரும் எதுவும் சொல்லலை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குச்சி இருக்குல்ல, இந்த குச்சிலேயே இவங்க வந்து கூரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன தெரியுமா ஒரு பெனிஃபிட்டு, இது வந்து எவ்வளோ தான் நான் வெயில் அடித்தாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காகவே இருக்குமா. ஸோ வயசான ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, இது வந்து வெயிலுக்கு போடுற முக்காடா அப்படின்னு சொல்லிட்டு. வெயிலுக்கு போடுற முக்காடெலாம் கிடையாது. ஒருத்தர் சொல்லியிருந்தார் என்னோட கமெண்ட்டில், நான் வந்து தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன்னு. தவறான இன்ஃபர்மேஷன் கிடையாது. வேணும்னா இவங்கள்ட்டே அதை கேட்டு வேணா நான் கிளியர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், அவன் வீடியோ எடுக்கட்டும், அவனை வச்சு கேட்போம். அதாவது முக்காடு எதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேட்போம். ஏன் இவங்க இன்னும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஐயோ, मारवाड़ी समझ में आता है क्या? அவங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து புரியாது அப்படிங்கிறாங்க. भाभी ये आप लोग कुंगट क्यों डालते हैं, मुझे पता नहीं है, क्योंकि उसका रीजन बता सकते हैं क्या, क्या कारण के लिए? हाँ 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 हाँ. ஸோ அதாங்க. ஸோ என்ன ரீசனுக்காக அப்படின்னா, இவங்க முகத்தை வந்து பார்க்கக்கூடாது, அந்த ரீசனுக்காக தான். நான் என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார்ல, அந்த கமெண்டையும் நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் பாருங்கள். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இது வந்து வெயிலுக்காக அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாரு அவர் தரப்புலேருந்து. நான் வந்து முகத்தை மூடி இருக்கிறது வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்து நான் வந்து தப்பான இன்ஃபர்மேஷனை சொல்கிறதா சொல்லியிருந்தாரு. இப்போ கிளியர் ஆயிடுச்சா? இது வந்து மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடு கிடையாதான். இது வந்து கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா இங்கே வந்து கெஸ்ட்டை வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணி இங்கே வந்து உட்கார வைக்கிறதுக்கு தான். இது வந்து ஒன்று வீடு, ஒன்று வந்து கிச்சனு, இன்னொன்று வந்து அந்த சென்டரில் இருக்குல்ல, அது என்னன்னு தெரியுமா, அது வந்து அதாவது சமைக்கிறதுக்கான பொருளெல்லாம் கொண்டாந்து இதில் வச்சுப்பாங்களாம். இப்போ சமைச்சாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஏதாவது ரொட்டி சப்ஜி இதெல்லாம் சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க சாதம் எல்லாம் சமைக்கிறாங்கன்னா இதில் கொண்டாந்து வச்சுக்குவாங்களாம். இங்கே பாருங்கள், இது இருக்குல்ல, இதுதான் சமைச்சு இவங்க வந்து ஒரு கிச்சனை வந்து ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கிறது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான இடம். மற்றபடி பெட்ரூம் வந்து அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே வந்து படுத்துக்கிறதுக்கானது. கிச்சன் இங்கே இந்த சைடு வந்தீங்கன்னா கிச்சன் இருக்குது, இந்த சைடு வந்து யாராவது கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா இங்கே வந்து உட்கார வைக்கிறது. இப்போ இந்த டீட்டெயில்ஸை வந்து இவங்கள்ட்ட கேட்டு நான் இவங்கள சொல்லி மார்வாடி பாஷையில் கேட்க சொல்லி மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் முதல்ல ஹிந்தியில் கேட்டு இப்போ நான் அவங்கள்ட்ட தமிழில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். வீடு வந்து ஒரு தனிமையில் இருந்தாலுமே, இந்த மாதிரி பாலைவனத்தில் இருந்தாலுமே, நம்ம ஊர் மாதிரி எப்படி அந்த சாமி கும்பிடுறதுக்கு ஒரு சின்னதாக வந்து பூஜை மாதிரி வச்சு பக்கத்தில் வந்து அந்த துளசி செடியை வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆனால் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு ஒயிட் கலரில் ஃபுல்லாக வந்து பாருங்களேன், இவங்களோட பவுண்ட்ரி அந்த செவரெல்லாம் வந்து ஒயிட் கலரில் வச்சு தூரத்துலேருந்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போதே இந்த வீடு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வயசாயிருச்சு, பேசுகிறதுக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ அந்த டயத்தில் कितने साल के पहले बनवाए थे घर? इनको हिंदी समझ में आता है? सो ஓ 70-80 வருஷம் பழமையான வீடா? அடேங்கப்பா. இங்க பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு 70-80 வருஷம் பழமையான வீடு அப்படின்னா நம்பவே முடியல. நம்ம ஊர்லலாம் கட்டின வீடு 30 வருஷத்தை தாண்ட மாட்டேங்குது. அதான் நான் சொன்னலங்க, அந்த கூரை இருக்குல்ல, அந்த கூரை வந்து
10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் இந்த மாதிரி ஒரு தடவை தான் மாற்றுவாங்களாம் அதை. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கூரையை பற்றி காட்டியிருந்தேன். பாருங்கள், இது வேறு இது வந்து சும்மா அந்த புல் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது வேறு. ஸோ இந்த வீட்டில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஹோம் டூர் மாதிரி நான் வந்து காட்டுறேன். ஏன்னா அது வந்து கிச்சன் எல்லாத்தையும் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோடனேயுமே இந்த மாதிரி ஒரு ரிம்மு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம சைக்கிள்லாம் பார்ப்போம்ல இதே மாதிரி ரிம்மு. அதாவது நம்ம வந்து ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கணும்னா நம்ம வந்து இப்போ சிட்டியில், அதாவது நம்ம ஊர்லேருந்து சிட்டி எவ்வளோ தூரம் இருக்கும், ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், 5 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இவங்களோட தேவைகளை சின்ன சின்ன தேவைகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே செஞ்சுக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இவங்களே வந்து ஓனாக வந்து மேக் பண்ணுறது தான். ஸோ அதுக்காக தான் இது எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்க சொல்லுவேன் அவங்கள. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அதனால தான். இந்த வீட்டுக்கும் எதிர் திசையில் எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அங்கெல்லாம் தெரியுதா சின்ன சின்ன வீடுகள். ஸோ நான் வந்து அங்கே இவங்க சமைக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த இடத்த நான் வந்து காட்டுறேன். இப்போ இந்த வீட்டை பற்றி நான் காமிச்சிட்டேன். ஸோ வாங்க அதை பற்றி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ஷூவை போட்டுக்கிறேன். அதாவது நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறதுக்கு முன்னாடியும் ஷூவை கழட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்குனால தான் நான் ஷூவே போடுறதில்ல. சும்மா ஸ்டெப்பெல்லாம் வந்து மாட்டிட்டு போயிடுறது. பாலைவனத்தில் மண் வந்து பயங்கரமாக சுடுது, பயங்கரமாக கொதிக்குது. அதனால தான் ஷூ எடுத்து மாட்டிட்டு வந்தேன். ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து அந்த ஸ்டோரேஜுக்கான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சமையல் பண்ணுறது எல்லாத்தையுமே கொண்டாந்து அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்களாம். ஸோ நம்ம அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு பார்ப்போம். அவங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தீதிக்கு வந்து ஹிந்தி தெரியாது. அதனால தான் ஒரு பிரச்சனை. அதாவது இவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா மார்வாடி லாங்குவேஜ். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த 2 பசங்களையும் நான் வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கிட்ட சொல்லுவாங்க, நான் பேசுகிறது அவங்கள்ட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. பர்மிஷன் வந்து கிடச்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. அதான் நான் சொல்கிறேன்ல, எதாக இருந்தாலுமே நம்ம வந்து பர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். நம்ம வீடு மாதிரி உள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அடித்து துரத்திடுவாங்க. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நான் உள்ள என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் சொல்லியிருந்தால சமைக்கிறதுக்கான பொருள் எல்லாமே இதில் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இருங்க, ஜூம் போடுறேன். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அந்த உளுந்து இருக்குது, பக்கத்தில் வந்து சீரகம் இருக்குது பாருங்கள். தெரியுதா சீரகம்? பார்த்தீங்களா, சீரகம் இருக்குது, அப்புறம் உளுந்து இருக்குது, அங்கிட்டு இந்த துவரம்பருப்பு இருக்குது, மிளகா எல்லாமே இருக்குது. ஸோ கடலை கூட இருக்குது பாருங்க, அங்கே கடலை இருக்குது. அதாவது இது என்னன்னா ரொம்ப ஒரு சின்னமான ஒரு கொஞ்சோண்டு ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் உள்ள ஒரு இடம் தான் அது. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற ரீசனையும் நான் வந்து கேட்டு சொல்கிறேன். இவங்கள்ட்ட கேட்டாங்க, எதனால இந்த மாதிரி சமைக்கிற ஐட்டம்லாம் ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி வச்சு கட்டி மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அது இவங்க வீட்டில் மட்டும் இல்லையா, பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமைக்கிற பொருளை ஒரு தனியாக ஒன்று கட்டி இந்த மாதிரி உள்ளதான் வச்சுருப்பாங்களாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி வச்சுருப்பாங்களாம். இது இவங்களோட நியம், அதாவது விதிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லார் வீட்லேயுமே இப்படி தானா. அந்த வீட்டை பார்த்தோம் இல்லைங்க, அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். வீடியோ வந்து கட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் முள் நிறைய கிடக்கு. ஸோ அங்கெல்லாம் வீடு இருக்குது பாருங்கள், சூப்பர் வீடா. இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மாமரத்தை கொண்டாந்து இங்கே நட்டு வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நான் வர்ற வழியில் மாமரமே கிடையாது. ப்ளஸ் இந்த மாதிரி இது ஏதோ வித்தியாசமான ஒரு மரமாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி மரம் கிடையாது. நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி மரம் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததே கிடையாது. இங்கே ராஜஸ்தானம் வந்து தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த பாலைவனத்தில் இந்த மாதிரி வீடு இருக்கா, இதே மாதிரி அங்கே ஒரு கிலோமீட்டர் தூரம் தள்ளி, அதே மாதிரி ஒரு 500 மீட்டர் தள்ளி இந்த மாதிரி தாங்க வீடு இருக்குது. கைஸ் இங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்லேயும் நான் போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அப்படியே இதை பாருங்கள், இங்கே உள்ள கழிவறை எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கழிவறை எங்கே இருக்குது பாருங்கள், அதான் வந்து கழிவறை. நான் அப்படியே லைட்டாக ஜூம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே உள்ள இது மாதிரி ரொம்ப ரூரல் வில்லேஜில் கழிவறை எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரில, வாங்க போய் பார்ப்போம்.
இங்கே பாருங்க, இந்த வீட்டில் வந்து சுவர்கள் வந்து அது வண்ணம் தீட்டப்படாத சுவர்களாக இருக்குது பாருங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்ததுக்கு வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த தானியம் வச்சுக்கிறதுக்கான ஒரு இடம் நினைக்கிறேன். பையா ये क्या वो दान रखने के लिए क्या? ஓ, நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? இது வந்து அந்த தானியத்தெல்லாம் வந்து சேகரித்து வச்சுப்பாங்க. அதாவது நம்ம ஊரில் குருது சொல்லுவோம்ல, குருது, அந்த குருது தான் இது. இந்த ஊரில் உள்ள குருது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் அதையும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து இவங்க அந்த குருதில் தானியம்லாம் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. இப்போ தானியம்லாம் எதுவும் இல்லை. ஸோ இவங்க வீடு கிச்சன், இவங்க ஊரில் உள்ள அடிப்படி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்கள் உள்ள வீட்டில் யார் வீட்டுக்கு வேணாலும் போயிட்டு அடுப்படி வரையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அதையும் நம்ம வந்து நிறைவேற்றி காட்டியாச்சு. ஸோ இது வந்து அவங்களோட கிச்சன். சும்மா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய கிச்சன் தான் இது, பார்த்துங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பானை, தண்ணி குடிக்கிறதுக்கு. இது என்ன தெரியுமா, இங்கே உள்ள மக்கள்லாம் இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு பானை இது மாதிரி தான் வச்சுப்பாங்க, அந்த சாக்கு போட்டு சுற்றி. இது இப்போ வரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தண்ணியெல்லாம் இருக்குது. மேலே ஒரு வடிகட்டி இருக்குது. ஏன்னா இங்கே பாலைவனத்தில் எடுக்கிற மண்ணில் தண்ணியில் வந்து மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு வடிகட்டி. அப்புறம் எல்லாத்தையும் காட்டிட்டு இதை காட்டாமல் இருந்தால் எப்படி? வாங்க இதையும் காட்டுறேன். ஏன்னா இது வந்து தண்ணி எடுக்கிறதுக்கானது. நம்ம நிறைய அந்த அப்கிரேடான வீட்டிலலாம் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த பெரிய ஒரு டேங்க் மாதிரி வச்சு கட்டி வச்சுருந்தாங்கல்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சாதாரண வீட்டில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இதுதான் இவங்களுக்கு வந்து தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான டேங்கு. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி வச்சுருவாங்க. இவங்களும் அதே மாதிரி காசு கொடுத்து தான் தண்ணியை வாங்குவாங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லி என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் காட்டுறான் பாருங்கள். அடேங்கப்பா, இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வாளி, அதில் வந்து ஒரு துணியை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், தண்ணி எடுத்தாச்சு. இப்படி தாங்க இந்த கிராமத்தில் வந்து பாருங்க, தண்ணி வந்து தேவைக்கு ஏற்றதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கிடைக்குது. தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி கிடைக்காது. அது நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ராஜஸ்தானில் நிறைய பேருக்கு இது வந்து எதிராகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படி இல்லை, தண்ணி இங்கே வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எல்லா இடத்துலையும் கிடையாது. நான் சொல்கிறது இந்த மாதிரி பாலைவனத்தில் நீங்கள் சுற்றி பாருங்கள். இங்கே பாருங்கள், காட்டுற பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பாருங்களேன் பாலைவனம். இந்த பாலைவனத்தில் தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர நீங்கள் ஜெய்சல்மீர்லேயோ இல்லை வந்து உதய்பூர்லேயோ இல்லை வேறு எங்கேயுமே நான் வந்து இதை சொல்லலை. நான் சொல்கிறது ஃபுல்லாக வந்து பாலைவனத்தில். அப்படியே இங்கே வந்து கோழி கொடப்பு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊர்லலாம் கோழி கொடப்பு மரத்தில் வந்து கட்டி வச்சுருப்போம். அங்கே நார்த் ஈஸ்ட்லேயும் இந்தியாவிலையும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து கோழி கொடப்பு இது தான் இந்த ஸ்டீலில் வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இங்கே உள்ள கோழி கொடப்பு இந்த மாதிரி ஸ்டீலில் வச்சுருக்கிறதுக்கானது, இதில் அதே மாதிரி நரி வந்து ஏறி குதிச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருமா. அதே மாதிரி அது ஆட்டுக்கான ஒரு இடம். ஆய், இங்கே பாருங்க அவன் பார்க்குறது. அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தன் பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் ரக்னிக்கு இல்லையா ஸ்டோரேஜ். ஓ, இது வந்து அந்த நெல் குருது கிடையாது. இது வந்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள், இதில் வந்து ரொட்டி எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு அப்பளம் வச்சுருக்காங்க, தெரியுதா? அப்பளம் வச்சுருக்காங்க, சோம்பு சீரகம் வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க. அவங்க இது அது என்னது, அது என்னன்னு தெரில. சோம்பு சீரகம் அது பேர் என்னமோ இல்லை, அது சரியான தெரில. அது பேர் என்னன்னு சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், ஜூம் போடுறேன் பாருங்கள், எனக்கு சரியாக வாயில் வரமாட்டது. அங்கே பாருங்கள். ஸோ கைஸ், நான் அந்த கிராமத்துலேருந்து கிளம்புறேன் கைஸ். ஓரளவுக்கு நீங்கள் இந்த கிராமத்தில் உள்ள வீட்டுகளெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கிராம மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு நாள் வேணால் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அந்த நெய் கிடைக்கிறத காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க நாளைக்கு காலைல தான் அந்த ப்ராசஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் நான் வந்து இருந்து பார்த்துட்டு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்ட்டேன். ஏன்னா எங்கள் பசங்கள்லாம் வேறு இருக்காங்கல்ல. ஸோ நாளைக்கு வேணால் நம்மளால் வர முடிஞ்சால் இங்கே வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோ வந்து நான் வந்து தொடர்ந்து போட்டுட்ருப்பேன். ஏன்னா எனக்கான ப்ராசஸ் வந்து அங்கே ஸ்ரீலங்கா போகிறதுக்காக நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, இல்லை நீங்கள் வந்து ராஜஸ்தானில் ஒரு 2-3 வீடியோவாவது போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லவும் தான் மறுபடியும் நான் வந்து இந்த ஊர்கள்லாம் சுற்றி காட்டுறதுக்காக வந்துட்டுருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே ராஜஸ்தானில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த மாதிரி வீடியோ கேட்டாலும் என்னால் போட முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த டெசர்ட்டில் வந்து பாம்பு வந்து நிறைய இருக்குது. இப்போ தான் யாரோ அடிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கடிச்சிது அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு விஷமுள்ள ஒரு பாம்பா அது. ஸோ அதனால் நம்ம இந்த டெசர்ட்டில் போகிறது வந்து கவனமாக போகணும். அதனால தான் நான் ஷூவெல்லாம் போட்டு தான் போகிறேன். ஏன்னா டெசர்ட்டில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று இந்த மண் வந்து சுடும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாம்பு இருக்கும். பெரிய பிரச்சனைங்க அது.